ஓம் சரவண பவ. நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முருகனோட பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வேல்மாறல்ங்கிற மிகப்பெரிய சக்தி பற்றி உங்களுக்கு தெரிய வரும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வேல்மாறல் அதை பாராயணம் பண்ணி முருகனோட அதிசயத்தை கண்டவங்க பல பேர். அது எனக்கு தெரிஞ்சுமே பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் எனக்கு நடந்த ஒரு அதிசயம் மிராக்கிள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வேல்மாறல்னால் என்னென்னு தெரிஞ்சு முருகன் என் கூட தான் இருக்காருன்னு உணர்ந்த தருணம். ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஷேர் பண்ணுறதுக்கு. என்னென்னா, எனக்கு வேல்மாறல் அப்படிங்கிறதுனா என்னென்னே ஃபஸ்ட்டு தெரியாது. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஜஸ்ட் நான் யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது வேல்மாறல் அப்படிங்கிறது என் கண்ணில் படுது. நானும் ஓகே அது என்னென்னு எதர்ச்சியாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வேல்மாறல்னால் என்ன, அது நம்ம முருகனுக்காக பாராயணம் பண்ணுறது அதெல்லாமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா பார்த்தேன். ஓகே வேல்மாறல்னால் என்னங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே எனக்கும் ஓகே சரி அப்படிங்கிறது அடுத்து வேறு வேலைக்கு நான் போயிட்டேன். எனக்கு அது பெருசாக மைண்ட்லேயும் இல்லை. நான் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஓகே வேறு அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் சரி வெளியில் நைட் ஆயிடுச்சு. சரி வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அப்போ எனக்கு பிளான் பண்ணிட்டோம், எல்லாமே ரெடி ஆகிட்டோம். ஒரு நைட் ஒரு 8:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆனதுனால சரி பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி இப்போ இந்த டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் ஒரு சைடு இருந்துச்சு. அப்போ சரி ஒன்றும் அப்போ பெருசாக மழை வர மாதிரியும் இல்லை. சரி போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் கேட்டெல்லாம் சாத்திட்டு கரெக்டாக பாப்பாவை என் ஹஸ்பண்ட் எப்பயுமே முன்னாடி பைக்கில் உட்கார வைப்பாங்க. அப்போ முன்னாடி உட்கார வைக்கும் போது என்கிட்ட பாப்பாவை ஹஸ்பண்ட்டை தரேன். ஒரு மாதிரி பாப்பா ஜர்க்கான மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பாப்பா ஒரு மாதிரி உடம்பு நடுங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பாப்பா வேடிக்கை பார்த்துருக்கும் டக்குன்னு திரும்பினால உனக்கு அப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரி அது அவங்க சொன்னனால அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சரின்னு தெரியல. உடனே ஏறியாச்சு. கொஞ்சம் தூரம் போனோடனே எதுவும் எனக்கு அந்த பயம் விட்டு போகவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டேன். அப்புறம் எனக்கு டக்குன்னு அப்போ வேல்மாறல் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு திருத்தணியில் உதித்தருளும் அந்த பேரா எனக்கு நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு. அதனால நான் ஒரு 11 நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 11 டைம்ஸ் நான் அது சொல்லிகிட்டே போகிறேன் வண்டியில். சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முருகா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ எப்படியுமே என் கூட தான் இருக்கணும். இப்போது எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. பாப்பாவை நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இந்த சைடு திரும்புகிறேன். ஒரு காருங்க, 7 சீட்டர் காரு. எங்கே அந்த கார் வந்துச்சு, அந்த சைடு எங்கேயாச்சும் ரோடு கட்டிங் இருந்துச்சா எதுவுமே தெரியல. நினச்சிட்டு திரும்புகிறேன். ஒரு வேல் சிம்பிள். இப்போ நினச்சா கூட என் கண்ணில் தண்ணி வருது. நம்ப மாட்டீங்க, இந்த வேல் சிம்பிள் பார்த்தோன்னே என் கண் அப்படியே கலங்கிடுச்சு. இது போதும் முருகா அப்படிங்கிற அளவுக்கு நான் இருந்தேன் அப்போது. ஏன்னா ஒரு வேல் ஸ்டிக்கரை ஒரு வண்டியிலையோ ஒரு எங்கேயுமே நான் ஒரு வேல் சிம்பிளை அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நார்மலாக சாய்பாபா இது ஸ்டிக்கரு, முருகன் ஸ்டிக்கரு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு வேலோட ஸ்டிக்கர் ஒரு காரில் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே பார்க்குறேன். அப்பா எனக்கு அதை பார்த்தோன்னையும் ஒரு சரி இது போதுங்கிற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு அது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சொன்னேன்னு. முருகன் எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பார். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் நிறையா பாராயணம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நான் கமெண்ட்ஸ்லலாம் பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் முருகனை நம்புகிறீங்களோ கண்டிப்பாக முருகன் உங்கள் கூட தான் இருப்பார். எனக்கு இன்னும் அந்த இது விட்டு போகலை. ஓகே கண்டிப்பாக முருகன் உங்கள் கூட தான் இருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், உங்களுக்கு நினச்சது எல்லாமே நிறைவேறும். எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. முருகா அவ்வளோதாங்க. ஓம் சரவண பவ. இதை விட்டால் வேறு என்ன சொல்லுங்கள்.
கண்டிப்பாக முருகன் நம்ம எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணுவார். அவரோட அருள் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் இன்னும் நிறையா இருக்கும் இல்லையா? அது என்னங்கிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஓம் சரவண பவ.